எனவே அந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்ணாம இன்னைக்கு கண்டிப்பாக நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மனதிற்கு மூலமாக வியாபாரிகளுக்கு மனசுல சந்தோஷம் மற்றும் உற்சாகம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் யாரெல்லாம் இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் நன்னெறியுடன் வாழ சித்தர்கள் வாக்கின்படி வாழ அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 15ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் 11 கோடிய சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறார். மேலும் 7ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் ராசியை பார்க்கிறதுங்க. லாபஸ்தானத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் 3ஆம் கிரகத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. அந்த கிரக சேர்க்கையையும் குரு பார்க்கிறது. ராசிதிபதி புதன் ஆகிய கிரகங்களையும் குரு பார்க்கறதுனால பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ள சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹாப்பியான மகிழ்ச்சியான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. வியாபாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையும். அது எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் நல்ல தன லாபத்தை நீங்கள் இன்றைய தினம் காணக்கூடிய யோகம் இருக்குங்க. அப்படி லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறது மூலமாக உங்களுக்கு பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேறுங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்க இன்றைய தினம் கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு நம்பி தருவாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அலுவலக பணியில் நல்ல வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக உங்களது அலுவலகத்துல தராங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களை நம்பி சில கூடுதல் பொறுப்புகளை கொடுப்பாங்க. சிறிய ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட சில பேர்த்துக்கு இருக்குங்க. இன்றைய தினம் பரிசுகள் பாராட்டுகள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பொன்னான ஒரு புகழ்மிக்க நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு இப்பொழுது மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த விதமான இன்டர்வியூவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட உயர் அதிகாரிகள் மனநிலையை பொறுத்து நீங்கள் உங்களது வேலைகளை அமைத்துக் கொள்வது நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க. மாணவர்களுக்கும் சிறப்பான நாள்கள். கல்வியில நல்ல முன்னேற்றமும் நல்ல ஆர்வமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உயர்கல்விக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு சுலபமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே பொன்னான தருணங்கள் மாணவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கங்க. குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. உங்களுக்கு பக்கபலமாக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு. உங்களை சுற்றியுள்ளவர்கள் அதிகமாக உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உணர்வுகளும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். தேவைக்கு அதிகமாக மற்றவங்க உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்ப்பாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இயலாத விஷயங்களில் வாக்குறுதிகளை தர வேண்டாம். மற்றவர்களை மகிழ்விக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வாக்குறுதிகளை கொடுத்து விடாதீர்கள். உங்களால் முடியும்னா மட்டும் நீங்க அந்த கமிட்மெண்ட் வந்து கொடுத்துக்கலாம் நண்பர்களே. மற்றவர்களை மகிழ்விக்கிறதுக்காக நீங்கள் அதிகமாக உழைக்கிறதும் உங்களுக்கு குறைவான ஆதாயம் உங்களுக்கு தருவதாகவும் மற்றவர்களுக்கு அதிகமான ஆதாயம் கிடைப்பதாகவும் அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால இன்றைய தினம் எந்த வகையில் நீங்க உழைக்கிறீங்க உங்க டைரக்ஷனை நோக்கி நீங்க உழைக்கிறது ரொம்ப அவசியம். சில நண்பர்கள் வந்து சூப்பரான ஒரு ஆலோசனைகளை கொடுத்து உங்களது பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு கண்டிப்பாக நல்ல வழிவகைகளை ஏற்படுத்தி தருவாங்க. இந்த தினம் சூப்பரான சில நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. உறவினர்கள் உறவுகளை வந்து புதுப்பித்துக் கொள்ள பந்தங்களை வந்து புதுப்பித்துக் கொள்ள நல்ல நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய இமேஜை சில பேர் வந்து கெடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வா அலர்ட்டா இருந்தீங்க அப்படின்னா அதை தவிர்த்து விட முடியும். ஸோ இன்றைய தினம் கண்டிப்பாக உங்க இமேஜை நீங்க காப்பாற்றுறதுக்கு மற்றவர்களிடம் விழிப்புணர்வாக இருக்கிறது அவசியம் நண்பர்களே. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்க ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள இது அருமையான காலமாக அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களுடைய மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் போதுமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் உங்களுடைய உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் அதை உங்களது காதலர் முன்னால் நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில கடுமையான பக்கங்களும் உங்களது வாழ்க்கை அன்புக்குரியவரின் கடுமையான பக்கங்களும் உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால காதல் உறவுகளை பொறுத்தவரை இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானித்து செயல்படுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு இன்றைய தினம் காத்திருக்கு.
திருமண வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்குங்க. இப்போ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா திருமணங்கள் உங்களது இல்லத்தில் விரைவிலே நடைபெறும் என்பதால் திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல தேதி குறிக்கக்கூடிய வகையில் நல்ல உறுதியை தரக்கூடியதாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடைய கடுமையான சில பக்கங்களை கண்டு நீங்கள் வேதனைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் பெரிய அளவில் ஒர்ரி பண்ணிக்காதீங்க. உங்க வேலைகளை நீங்கள் வழக்கமான வேலைகளை எப்போதும் போல செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டா இருக்கும். உங்களுக்கும் ஆன் டைம்ல தினசரி ராசிபலன்கள் வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நோட்டிபிகேஷன் மூலமா. நீங்கள் எப்போதும் நமது சேனல் மூலமாக இணைந்திருப்பதன் மூலமாக உங்களுக்கும் ராசி பலன்கள் ஆன் டைம்ல வரும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா பூஸ்டப் அமையும். ஸோ ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள மீண்டும் ஒரு முறை நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்தின் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிங்க் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையுங்க. எனவே இன்று தினம் பிங்க் கலரை பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 19 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே பிங்க் கலர் மற்றும் 9ஆம் நம்பர் இன்று தினம் நீங்கள் பயன்படுத்தலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது மனக்கவலைகள் மறையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு. மாணவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு பொன்னான தினங்க. கல்வியில ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏற்கனவே கல்வியில சுத்தமா ஆர்வம் இல்லாத மாணவர்கள் கூட இப்பொழுது கல்வியில் புதிய ஆர்வம் உண்டாக காணலாம். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது குழந்தைகள் வழியில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க. குழந்தைகள் உங்களது எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழ்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை தருவாங்க. எனவே இன்றைய தினம் முடிந்த அளவு அதிகமான நேரத்தை உங்களது குழந்தைகளிடம் நீங்கள் செலவிடுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்காலம் உங்களது குழந்தைகளுக்காக நீங்கள் உருவாக்கி தர முடியும். மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக அதிகரித்து காணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்துங்க. மேலும் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து விடுவதால் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை அடித்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல யோகம் இன்னைக்கு இருக்குங்க. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி வராத வராக்கடன்கள் கூட இன்னைக்கு வசூலாகக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது வியாபாரம் சூப்பராக இருக்குங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளும் குறையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினம் அன்னைக்கு அமைப்பிருதுங்க. எனவே முடிந்தவரை அனைத்து காரியங்களும் முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு எதிராக இருந்து வரக்கூடிய அந்த பொறாமையான நிலைமை மாறி பொறாமைகள் குறையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடாம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் கருத்துக்கள் எதுவானாலும் சரிங்க, அதை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். உங்கள் கருத்துக்கள் எப்பயுமே வரவேற்கப்படுது. அனைத்து கருத்துக்களுக்கும் நான் பதில் அளிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ உங்கள் கருத்துக்களை தயங்காமல் நீங்கள் பதிவிடுங்க நண்பர்களே. மேலும் நமது சேனலோடு இணைந்திருக்க நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கிங்க நண்பர்களை. புதியவர்கள் அழுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.